இன்னைக்கு நம்ம ஒரு i20க்கு நம்ம பண்ண ஒரு 3-way ஆக்டிவ் ஆடியோ கான்ஃபிகரேஷனை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த i20 Astral வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிஃபால்ட்டாகவே வந்து ஒரு போஸ் என்ஹான்ஸ்டான ஒரு ஆடியோ சிஸ்டம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3-way ஆக்டிவ் ஆடியோ சொல்யூஷன் வந்து இந்த வண்டியில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தா தெரியும் டிஃபால்ட்டே வந்து போஸ் பிராண்டிங்கோட வரக்கூடிய சப்வூஃபர்ஸ், ஃப்ரண்ட் 2-way ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக கம்பெனிலே வந்துடும். ஸோ இதில் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா போஸோட ஸ்பீக்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. பெரிய லெவலில் இருக்கிறது இந்த மாதிரி பேசிக் பேப்பர் கோன்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் நல்ல பேஸ் கூட உங்களுக்கு வந்து மிட் பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஒரு தம்பியெல்லாம் இருக்காது. ஸோ ஜஸ்ட் ஒரு என்ட்ரி லெவல் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ அதை நம்ம வந்து ஓவர் கம் பண்ணுற விதமாக ஃப்ரண்ட்ல வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஆடிசனோட மிட்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ AV 6.5 அப்படின்ற ஒரு மிட் பேஸ் அண்ட் AV 3.0 அப்படின்ற ஒரு மிட் ரேஞ்ச் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் AV 1.1 அப்படின்ற ஒரு டியூட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் ஆல் ஓச்சே சீரிஸ்க்கான ஸ்பீக்கர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ரியர்ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமாவோட APX 6.5 அப்படின்ற ஒரு கோஆக்சல் ஆட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஏன்னா கஸ்டமரோட ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூரான ஸ்டேஜிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாரு. ஸோ ரியர் கோஆக்சல் வந்து ஸ்பீக்கர் இல்லைன்னா இன்னும் பெட்டராக தான் இருக்கும். பட் ரியர் கோஆக்சல் வந்து இன்கேஸ் யாரா பின்னாடி வந்து பேசஞ்சர் டிராவல் பண்ணும்போது ஓரளவுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கணுன்றது ரியர் கோஆக்சல்மே ஆட் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் அ பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 3-way ஸ்பீக்கர்ஸே வந்து போதுமானதாக இருக்கும். சப்போர்ட்டிவாக வந்து நம்ம ரியர் கோஆக்சல் வந்து ஆட் ஓவர் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த மிட் பேஸையும் மிட் ரேஞ்சையும் பவர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெலிக்ஸோட D4 அப்படின்ற ஒரு கிளாஸ் AB ஆம்பிளிஃபைர்ஸ் வந்து ஆட் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு மிட் பேஸ் அண்ட் தென் மிட் ரேஞ்சை மட்டும் பவர் பண்ணுறதுக்காக இந்த கான்ஃபிகரேஷனுக்கான டிரைவர்ஸை வந்து ப்ராப்பராக EQ சிக்னலிங் பண்ணுறதுக்கு நம்ம ஆங்கியோட RMS 66 அப்படின்ற ஒரு 8 சேனல் பில்ட்-இன் ஆம்பிளிஃபையர் கம்ஸ் வித் 10 சேனல் ப்ராசஸராக கிடைக்கும். ஸோ அந்த ப்ராசஸர் வந்து இதில் ஆட் ஓவர் பண்ணியிருக்கோம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளோபாங்கோட ஒரு 2 சேனல் ஆம்பிளிஃபையர் வந்து ஆட் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது கஸ்டமரை கொண்டு வந்திருந்தது ஒரு 2 சேனல் ஆம்பிளிஃபையர் ப்ளஸ் வந்து ஒரு சப்வூஃபர். ஸோ இதை வந்து கஸ்டமர் கொண்டு வந்திருந்தாரு. ஸோ அவர் கேட்டிருந்த மாதிரி இது அப்படியே ப்ராப்பராக வந்து நம்ம வந்து பிளேஸ் ஓருமே வந்து பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இதுதான் இந்த வண்டியில் நம்ம பண்ணியிருக்க ஒரு வே ஆஃப் 3-way ஆக்டிவ் ஆடியோ கான்ஃபிகரேஷன். சொல்ல போனால் இது ரொம்ப பட்ஜெட்டுமே உங்களுக்கு வந்து ஹை பட்ஜெட்லாம் கிடையாது. ஸோ ஒரு என்ட்ரி லெவல் ஆஃப் ஒரு 3-way பட்ஜெட் தான் டோட்டலாகவே வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு மினிமலிஸ்டிக்கான ஒரு ப்ரீமியம் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணி இந்த 3-way ஆக்டிவ் ஆடியோ கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸை பற்றின ப்ரைஸ் டீடைல்ஸ் இல்லை உங்கள் வண்டிக்கு இந்த மாதிரி பண்ணணும் இதை பற்றின ப்ரைஸ் டீடைல்ஸ் இல்லை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை வீடியோவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.